தமிழ் திரைப்பட ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கும் தமிழ் எஃப்ஆர்எஃப் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் திரைத்துறை வரலாறு உங்களுக்கு தெரியும், படித்திருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். ஆனால் அந்த தமிழ் திரை வரலாறு எந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது என்பது நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் தமிழ் திரைத்துறை வரலாற்றில் முக்கியமான பங்களிப்பு தியேட்டர்களில் புரொஜெக்டர்களுக்கு அந்த பங்களிப்பு உண்டு. 2000 முற்பகுதியில் உருவானது டிஜிட்டல் திரைப்படங்கள் 2000 முற்பகுதியில் தான் அது உருவானது. அதற்கு முன்பு திரையரங்குகளில் முக்கிய பங்காற்றியது திரைப்பட கருவிகள், அதாவது திரைப்பட புரொஜெக்டர்கள். இந்த புரொஜெக்டர்கள் ஃபோட்டோஃபோன், எக்ஸ்எக்ஸ், ஆர்சி, இந்த மாதிரி ஏகப்பட்ட புரொஜெக்டர்கள் ஒவ்வொரு தேட்டர்லையும் அது பங்களிப்பு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த திரைப்பட கருவிகள், அதாவது புரொஜெக்டர், அவைகளின் பங்களிப்பு மிகப்பெரிய தாக்கத்தை ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியது. ஒவ்வொரு தியேட்டர்களிலும் புரொஜெக்டர்கள் படம் பார்க்கும்போது நமக்கு மிகப்பெரிய அனுபவத்தை தரும் அந்த படங்கள். குறிப்பாக முதலில் உருவான திரைப்பட கருவி, அதாவது புரொஜெக்டர், இது 8mm புரொஜெக்டர். இந்த 8mm புரொஜெக்டர் பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி காலத்தில் இந்த 8mm புரொஜெக்டர் உருவானது. இவை அன்று கிறிஸ்துவ மதங்களை சார்ந்தவர்களுக்கு அந்த மதம் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ரி ஆவணங்களை அவர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட புரொஜெக்டர் இந்த 8mm புரொஜெக்டர். இதுதான் திரைத்துறை வரலாற்றில் முதலாக வந்த புரொஜெக்டர். இதுக்கு முந்தைய சில புரொஜெக்டர்கள் உண்டு. எடிசன், லூமியர் பிரதர்ஸ், இவங்க பல புரொஜெக்டர் ஆனால் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட புரொஜெக்டர்களில் முதன்மையானது இந்த புரொஜெக்டர். அதன் பிறகு 6mm புரொஜெக்டர். இந்த 6mm புரொஜெக்டர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கோயில் திருவிழாக்களில், முக்கிய விழாக்களில், திருமணங்கள், சடங்குகள் போன்ற இதுகளில் கடந்த 30 வருடங்களுக்கு முன்பு இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய 6mm புரொஜெக்டர். இதில் ஃபோட்டோஃபோன் தான் 6mm புரொஜெக்டரில் மிகப்பெரிய பங்காற்றிய புரொஜெக்டர் ஆகும். அதுக்கு அடுத்து 30mm புரொஜெக்டர். 30mm புரொஜெக்டர் இது இந்தியன் மேக்கு, இது 30mm புரொஜெக்டர். இந்த 30mm புரொஜெக்டர் தேட்டரில் இருக்கிற மாதிரி இங்கே நம்ம ஆவண காப்பகத்தில், இந்த தமிழ் திரைப்பட ஆவண காப்பகத்தில் இந்த படங்கள் நீங்கள் தேட்டரில் பார்த்த மாதிரி உட்காந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒலி அமைப்பு வசதிகள் இதில் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கும் சமயத்தில் கூட சில நம்ம ஆளுமையாளர்கள் இங்கே இந்த படங்களை பார்த்து போனாங்க. இந்த புரொஜெக்டர் 30mm புரொஜெக்டரு. அதே மாதிரி இது ஒரு புரொஜெக்டர், இதுவும் 30mm புரொஜெக்டர் தான். இந்த புரொஜெக்டர்கள் இன்று தியேட்டர்களில் இல்லை. ஆனால் கடந்த பல வருடங்களாக தியேட்டர் உரிமையாளர்கள் இந்த புரொஜெக்டர்கள்லாம் நாம் எடுத்து எதுக்காக தூர போட்டோம் அப்படின்னு இப்போ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்று இருக்கும் திரைப்படங்கள் தியேட்டர்களில் பெரும்பாலும் வசூலோ ஓடுவதோ மிக குறைவாக இருக்கிறது. அதனால் இந்த மேனுவல், அதாவது இந்த புரொஜெக்டர்களை எதுக்காக நம்ம தேட்டர்லேருந்து கலத்தணும் அப்படின்னு இன்றைக்கி இருக்க தியேட்டர் திரையரங்கு உரிமையாளர்கள் பல பேர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சொல்ல முடியாது, நாளைக்கே மறுபடியும் உயிர் தெழுந்து வரலாம். இருக்கிற சூழ்நிலையை பார்த்தால் மறுபடியும் மேனுவல், அதாவது தியேட்டர்களில் புரொஜெக்டர்கள் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். விரைவில் தியேட்டர்களில், திரையரங்குகளில் இப்போ சமீப காலமாக பார்த்தா சென்னையில் பார்த்திங்கன்னா ஆல்பர்ட் தேட்டரு, உதயம் தேட்டரில் பழைய திரைப்படங்கள் கடந்த பல மாதங்களாக இன்றும் ஓடிக்கொண்டிருக்கு. சென்னை விருகம்பாக்கம் கருமாரி திரையரங்கில் புரொஜெக்டரில் படம் போடுவதாக சொல்கிறார்கள். ஓட்டேரி பாலாஜி சரவணாவில் புரொஜெக்டரில் இன்னும் படம் போடுகிறார்கள். ஆனால் விரைவில் தமிழகம் எங்கும் இந்த புரொஜெக்டர்கள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. இன்னும் சொல்லப்போனால் ஃபிலிம் இன்றைக்கும் ஹாலிவுட்டில் பல பேர் இந்த ஃபிலிமெல்லாம் ஷூட் பண்ணுறாங்க. சமயத்தில் கூட மும்பையில் இருந்த ஒரு விழாவில் கமல் சார்ட்ட ஒரு மும்பை ஹாலிவுட் டைரக்டர் படம் போட்டு காட்டியிருக்காரு.
திரையரங்குகளில் ஃபிலிமில், அதாவது இந்த மேனுவல் ப்ரொஜெக்டர்களில் படம் பார்க்கும் அந்த பேரானந்தம், அந்த சுகம் வந்து இன்றைக்கு இருக்க டிஜிட்டலில் இருக்கான்னா அது ஒரு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஒளி அமைப்பு வந்து அந்த தேட்டர்களில் ஃபிலிமில் தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு சமயத்தில் இங்கே வந்து ரிக்ஷாக்காரன் படம் வந்து நாங்கள் வந்து போட்டு பார்த்தோம், ஃபிலிமில் போட்டு பார்த்தோம். ஒரு 10 பேர் உட்காந்து பார்த்தோம். அவங்க அந்த சவுண்டு, அந்த பாடல்கள், நீங்கள் டிவி தொலைக்காட்சிகளிலோ செல்லுகள்லையோ அந்த சவுண்டு வந்து இதில் இருக்க சவுண்டு வந்து அதில் கிடைக்காது. அந்த பாடல்களும் அந்த டயலாக்குகளும் கேட்குறதுக்கு அவ்வளோ சுகமாக இருக்கும். அதனால் மீண்டும் திரையரங்குகளில் இந்த ப்ரொஜெக்டர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று என் மனசில் தோணுது. அது வந்து காலத்தான் அதுக்கு பதில் சொல்லும். ஆனால் விரைவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ திரைத்துறையில் வந்து படங்கள் வந்து இப்போ பெரும்பாலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துறது இல்லை. ஆனால் பழைய படங்கள் இப்போ டிஜிட்டலில் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு, எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போவும் கரண்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 படங்கள் டிஜிட்டலில் பண்ணிகிட்டு இருக்காங்க, பழைய படங்கள். என்கிட்டே பல பேர் பிரிண்ட் கேட்டாங்க, தாரம்னு சொல்லியிருக்கேன். அதனால் தமிழ் எஃப்ஆர்எஃப் சப்ஸ்கிரைபர் இதை நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம், பார்வையிடலாம். உங்களுக்கு படம் போட்டால் நாங்கள் தயாராக இருக்கேன். நீங்கள் வரலாம். சென்னையில் இருக்கவங்க, சுற்றுப்பிரயாணம் வர்றவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் இங்கே வரலாம். உங்களுக்கு படம் போட்டு காட்ட தயாராக இருக்கும். நன்றி, வணக்கம்.